நிறைவேற்ற வேண்டும். 1/6/2009 பிறகு பணியில் சேர்ந்த முதுகலை ஆசிரியர்கள் மாதம் சுமார் 20,000 ரூபாய் ஊதிய முரண்பாடோடு பணிபுரிந்து வருகிறார்கள். அதை அனைத்தையும் உடனடியாக களைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வில் தற்போது 2:7 என்ற விகிதாச்சாரம் பின்பற்றப்பட்டு வருகிறது. அதை முதுகலை ஆசிரியர்களுடைய தோராயமான எண்ணிக்கை 31,000, உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் எண்ணிக்கை தோராயமாக 2,800 என்பதன் அடிப்படையில் அதை 1:8 மாற்றி தர வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக மேல்நிலை கல்விக்கென்று தனி இயக்குநரகத்தை தாங்கள் உருவாக்கி தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களும் முதுகலை ஆசிரியர்களும் சமமான பணித்தொகுதி என்பதால் மாவட்ட கல்வி அலுவலர் பதவி உயர்வில் முதுகலை ஆசிரியர்களுக்கு உரிய விகிதாச்சாரத்தை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக 2004-2006 தொகுப்பூதிய காலத்தை பணிவன்முறைப்படுத்த வேண்டும். அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஆசிரியர்களும் எதிர்பார்க்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா வழங்கிய உயர்கல்விக்கான ஊக்க ஊதியத்தை வழங்க வேண்டும். அண்ணாவின் பெயரால் கட்சியில் நடத்தியவர்களும் அண்ணாவின் பெயரால் ஆட்சி நடத்தியவர்களிடம் இந்த ஊதியம் இந்த பேரறிஞர் அண்ணா வழங்கிய உயர்கல்விக்கான ஊக்க ஊதியத்தை தாருங்கள் என்று கெஞ்சி பார்த்து விட்டோம், போராடி பார்த்து விட்டோம். கடைசி வரை அண்ணா பெயரை சொன்னார்கள். அண்ணா வழங்கிய உயர்கல்விக்கான ஊக்க ஊதியத்தை அவர்கள் வழங்கவில்லை. தாங்களாவது அந்த அண்ணா வழங்கிய உயர்கல்விக்கான ஊக்க ஊதியத்தை தமிழ்நாட்டில் உள்ள பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை வழங்க வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக சார் ஒரு டவுட். இப்ப நீங்க மேல்நிலைக்கு தனி இயக்குனர் கேக்குறீங்க, அவங்க உயர்நிலைக்கு தனி இயக்குனர் கேக்குறாங்க. கேம்பஸ் ஒன்னாதானே இருக்கு, ஸ்கூல் ஒன்னாதானே இருக்கு, தனித்தனியா 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் மேல்நிலை பள்ளிகள் தனியாக உள்ளது சார். முதுகலை ஆசிரியர்கள் 20 ஆண்டுகள் ஆனாலும் ஒரே ஒரு தலைமை ஆசிரியர் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் தான். அதிலேயே பெரும்பாலானவர்கள் பணி ஓய்வு பெற்று விடுகிறார்கள். அதனாலதான் அதை நம்ம இது பண்றோம் சார். அடுத்ததாக பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் நலத்துறை பள்ளிகள், ஆதி திராவிட நலத்துறை பள்ளிகள், பழங்குடியினர் நலத்துறை பள்ளிகள், மாநகராட்சி பள்ளிகள், கல்லர் பள்ளிகள், இப்படி பல நலத்துறை பள்ளிகள் இருப்பதால் ஒரு துறையில் ஆசிரியர் அதிகம், இன்னொரு துறையில் ஆசிரியர் குறைவு. அப்ப இதே போல பதவி உயர்வு பழங்குடியினர் நலத்துறை 8 ஆண்டுகள் ஒருத்தர் முதுகலை ஆசிரியர் ஆனால் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஆகிவிடுகிறார். ஆனால் இங்கே 20 ஆண்டுகள் முதுகலை ஆசிரியர் ஒரு வேலை செஞ்சாதான் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர். எனவே அனைத்து நலத்துறை பள்ளிகளையும் ஆசிரியர்கள் அனைவரும் பள்ளி கல்வித்துறையிலேயே அவர்கள் அவங்களை அனைவருக்கும் பதவி உயர்வு எல்லாத்தையும் பணி நிரவல் செய்ய வேண்டுமா அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து ஒரே 1 நிமிடம் கூடுதலாக எடுத்துக்கொள்கிறேன் சார். இப்ப என்னன்னா நீட் பள்ளிகள், மாதிரி பள்ளிகள் மாவட்டத்தில் இருக்கு சார். அந்த மாதிரி பள்ளிகளுக்கு பணியில் உள்ள ஒரு IAS அதிகாரியை அதற்கு தலைமை அதிகாரியாக நிர்ணயிக்க வேண்டும். மாதிரி பள்ளிகளில் மன விருப்பத்தோடு பணியாற்ற சென்ற எங்களது முதுகலை ஆசிரியர்கள் இன்று கடுமையான பணி நெருக்கடியில் ரொம்ப அவங்க சொல்ல முடியாத கஷ்டங்களை தவிக்கிறாங்க. அங்க தொடர்ந்து பணி ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர்கள் தான் அங்க இவங்களை வாட்டி வதைக்கிறாங்க. அனைத்து இடத்திலையும் மாதிரி பள்ளிகள்ல பணி ஓய்வு பெற்றவரை அடுத்த நிலையில அவங்க நியமிச்சுக்கிட்டே வராங்க. ரெகுலரா போறக்கூடிய முதுகலை ஆசிரியர்களுக்கு தினம் வாரத்துல இவங்களுக்கு 3 தேர்வு வைக்கிறாங்க. பல்வேறு நெருக்கடிகள். அடுத்ததாக ஒரு 12ஆம் மாணவன் பள்ளியில +2 தேர்ச்சி போயிட்டு போனாலும் 1 வருஷம் 2 வருஷம் ஆனாலும் திரும்ப இந்த முதுகலை ஆசிரியர்கிட்ட பள்ளியில் நாங்க பாடம் நடத்தாலும் சார் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் அந்த படிச்ச மாணவன் எங்க போய் படிச்சுக்கிறான் சொல்லுங்க, அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் கூகுள் ஷீட்ல போடுங்க. அந்த மாணவன் போன வருஷம் 12th பாஸ் பண்ணி காலேஜ் அவன் சேரலன்னா அவன் வீட்டுக்கே போய் நீங்க அவனை பார்த்து காலேஜ்ல சேருங்கன்னு சொல்றாங்க. தயவு செய்து முதுகலை ஆசிரியர்களை பள்ளியில் உள்ள கற்றல் கற்பித்தல் பணிகளுக்கு மட்டுமே நீங்கள் பயன்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டிலேயே வருடம் முழுவதும் விடுமுறையே இல்லாமல் ஒரே ஒரு பணித்தொகுதி உழைத்துக் கொண்டிருக்கிறது என்றால் அது முதுகலை ஆசிரியர் பணித்தொகுதி தான். அந்த அளவு பள்ளி கல்வித்துறை சொல்லக்கூடிய அனைத்து பணிகளையும் நாங்கள் அர்ப்பணிப்போடு செய்து வருகிறோம். எனவே உங்களுக்கு இந்த முதுகலை ஆசிரியர் பணித்தொகுதி மேம்பட மேற்கண்ட எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொண்டு கடைசியாக உங்களுக்கு ஒரே ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 20 ஆண்டுகள் முதுகலை ஆசிரியராக இருந்திருக்கிறோம். இத்தனை முறை இப்படி ஒரு கலந்தாய்வு நடைபெற்றதில்லை. 100% மிக சிறப்பான ஒரு முதுகலை ஆசிரியர் உள் மாவட்ட கலந்தாய்வு
நடைபெற்றிருக்கிறது. இதுல ஒரே ஒரு சின்ன குறை சார், ஒரு இடத்தை மறைச்சாங்க. ஏன் மறைச்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் போது, அந்த ஸ்பெஷல் கோட்டாவில் யாராவது கணவனை இழந்த ஆசிரியரோ அல்லது மனைவியை இழந்த ஆசிரியருக்கோ ஒரு இடத்த மட்டும் அந்த ஸ்பெஷல் கோட்டாவில் ஆர்டர் போட்டிருக்காங்க. அது எங்களுக்கு தெரியாம இருந்தது. இனிவரும் காலத்துல ஒரு இடத்தை வந்து கலந்தாய்வுல காண்பிச்சு திடீர்னு அது காண்பிக்கப்படவில்லை என்றால் எதனால் அந்த இடம் மறைக்கப்பட்டது என்பதை இனிவரும் கலந்தாய்வில் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நல்ல அருமையான கலந்தாய்வை நடத்திய நீங்கள் வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் வெளிமாவட்ட கலந்தாய்வும் சிறப்பாக நடத்தி முடிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.